சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினின் முதல்வர் பதவிக்கு சிக்கலா? முதல்வர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களின் இந்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காரு. நேற்று தாவேக தலைவர் விஜய் முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என்று அழைத்து கிண்டல் செய்த நிலையில் இன்று நயினார் நாகேந்திரன் அண்ணாச்சி என்று பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியிருக்க நிலையில் தமிழக பாஜக தரப்பில் நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். மொத்தமாக 30 தொகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பூத் கமிட்டி நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டாங்க. நயினார் நாகேந்திரன் சொந்த தொகுதியில் நடைபெற்ற மாநாடு என்பதனால கூடுதல் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இந்த மாநாட்டில் நயினார் நாகேந்திரன் பேசுகையில் முதல்வர் ஸ்டாலின் தமிழுக்காக நாங்கள் தான் எல்லாம் என செய்தோம் என்கின்ற சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று? சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் கொடுப்பதா சொன்னீங்களே முதல்வர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி என்னாச்சு? பெட்ரோல் டீசல் விலை குறைப்பீங்க என்று சொன்னீங்களே முதல்வர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி என்னாச்சு? மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்போம்னு என்று சொன்னீங்களே, தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீங்களே முதல்வர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களின் வாக்குறுதிகள் என்னாச்சு? அரசு மருத்துவமனை பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீங்களே, அந்த வாக்குறுதி என்னாச்சு? அதே போல் மாதாந்திர மின் கட்டண முறை கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, அந்த வாக்குறுதி என்னாச்சு அண்ணாச்சி? மின் கட்டணத்தை பார்த்தாலே ஷாக் அடிக்குது. அரசு அலுவலகங்களில் 3.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீங்களே, ஒன்றியம் தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னீங்களே, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று சொன்னீங்களே முதல்வர் ஸ்டாலின் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி என்னாச்சு? இப்படியே 400க்கும் அதிகமான வாக்குறுதிகளை பற்றி கேள்வி கேட்க முடியும். இவ்வாறு வாக்குறுதி கொடுப்பது அவரது வழக்கம், தேர்தலுக்கு பின் அதனை மறப்பது அவர்களின் வழக்கம். இப்படி தான் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. எத்தனை காலம்தான் ஏமாற்றி கொண்டிருக்க முடியும்? சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். பல வகைகளில் சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார் என அவர் தெரிவிச்சிருந்தார். மேலும் ஸ்டாலினோட பதவிக்கு கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும் எனவும், இந்த முறை கண்டிப்பாக அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது. அவர் நினைக்கும் 200 தொகுதிகள் என்பது அவருக்கு வெறும் கனவாக தான் போகும். மேலும் அவர் 30 தொகுதிகளில் ஜெயித்தால் கூட அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அவருக்கு போய்விடும். என சொன்ன வாக்குறுதிகளை அவர் 10% கூட நிறைவேற்றலை. அதனால தான் ஸ்டாலினுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு என சொல்லப்பட்டு வருது.